என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இனிமே காங்கிரஸ் கூட எந்த காலத்திலையும் கிட்டே சேர்க்கக்கூடாது காங்கிரஸை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். அதாவது இந்தியாவில் பாஜக வர்றதுக்கு காரணம் நம்ம மற்ற கட்சிகள் நினைச்சோம், ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அப்படியான விமர்சனங்களை வைக்கிறாரு. பாஜக ஆபத்தானது, அபாயமானதுன்னு சொல்றாங்க. இதன் கூட வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு திமுக. ஆனால் காங்கிரஸ் மீது இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கிறாங்களே, தேர்தல் முடிந்த பிறகு, தாவேகா கூட அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு. தாவேகாவையும் முதுகுல குத்த வாய்ப்பு இருக்கு, முதல்வர் சார் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க. இது இந்த தமிழ்நாட்டு மக்களின் மனங்கவரும் வகையில் நற்செயல்களை செய்து நல்ல உறுதிமொழிகளை கொடுத்து மனத்தை கவர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. இத்தகைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுத்தாக வேண்டும். அந்த தண்டனையை பார்த்துத்தான் அடுத்தவர்களுக்கு அச்சம் வர வேண்டும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு பச்சமால் கண்ணன் சார் இணைந்துள்ளார். அவரிடம் பல இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். அதான் சார், திமுகவுடைய இந்த இளைஞர் அணி அரங்கு கூட்டத்தில் முன்னாள் துணை முதல்வர், இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக காங்கிரஸை விமர்சனம் பண்ணியிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா, இனிமேல் காங்கிரஸ் கூட எந்த காலத்திலையும் கிட்டே சேர்க்கக்கூடாது காங்கிரஸை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். அதாவது இந்தியாவில் பாஜக வர்றதுக்கு காரணம் நம்ம மற்ற கட்சிகள் நினைச்சோம், ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அப்படியான விமர்சனங்களை வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அதாவது தேர்தலில் பொதுவாகவே அரசியலில் யாரும் நிலையான பகைவரும் இல்லை, நிலையான நண்பர்களும் இல்லை. அது இவர் தாத்தாவே சொல்லுவார். சொன்னது போல் காங்கிரஸ் கூட இது 3வது தடவை உறவு முறிக்கிறாங்க. ஏற்கனவே அவர் ஆட்சியிலையும் வச்சுருக்காரு. இப்போ இவங்க ஆட்சியில் தொடர்ந்து 3 தடவை வந்திருக்காங்க. அதுபோல் பாஜக உள்ள புகுந்துரும், சிறுபான்மையினருக்கு எதிரானது, இப்படியெல்லாம் சொல்லி அச்சுறுத்தி இருக்காங்க. இவங்களே 99, 2001 அப்போல்லாம் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் அதை கேட்க போனால் சொல்லுவாங்க, அப்போ இருந்த பாஜக வேற, அப்போ திமுகவோட நிபந்தனைகளுக்கெல்லாம் கேட்டுதான் பாஜக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பதில் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் கூட இப்போ இருக்க பாஜக ஆபத்தானது, அபாயமானதுன்னு சொல்றாங்க. இதன் கூட வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு திமுக. சார், இப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கும் போதே திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், இப்படி தானே பிரச்சாரங்களே மேற்கொண்டாங்க. அவங்க எப்படி சார் வைப்பாங்க? அது மாறி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மாறி வைப்பது தான். இப்போது வைத்தால் எதுவும் ஆதாயம் உண்டா அப்படின்னு பார்ப்பாங்க. இவர்கள் நாளைக்கே கூட மத்திய அரசுக்கு ஆதரவு தேவைன்னா சேர்ந்து 4 மத்திய அமைச்சர் பதவி பெற்றுக்கிட்டு ஒட்டிக்கிடுவாங்க. அப்படித்தான் 99லையும் சேர்ந்துக்கிட்டாரு. அதனுடைய பயன்களை 2004 கடைசி வரைக்கும் அந்த பதவிக்காலம் முழுவதும் அடைஞ்சாங்க. இனி அங்கே தேவையில்லைன்னு சொல்லி அடுத்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸுக்கு போனாங்க. இவர்களுக்கு நிலையான கொள்கை ஒன்றே கிடையாது, ஆட்சியை பிடிப்பதே கொள்கை. சார், நீங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, ஆனா திமுக தரப்புல சொல்லக்கூடிய விஷயம், இது கொள்கையான ஒரு கட்சி, இது கொள்கைக்கான கூட்டணிலாம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்களா, எங்களுக்கு தேர்தல் அரசியல்ல தோத்துடலாம், வாக்கு அரசியல்ல தோத்துடலாம், ஆனா கொள்கையில எப்பவும் நிலையா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 99லிருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் அமைச்சரவையில் திமுக அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தது நாடே அறியும். அப்போது 2001 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா கருணாநிதியை சிறையில் பிடிச்சி போட்ட போது மத்திய அரசு தலையிட்டு தான் அதுக்கு பிறகு வெளியே விடுவிச்சாங்க. அப்படி அவர்கள் உதவி இவர்களுக்கு பல வகையிலும் கிடைச்சிருக்கு. முரசொலி மாறன் உடல்நலம் குன்றி இயங்க முடியாமல் இருந்த போதும்
மருத்துவமனையிலே தொடர்ந்து வச்சு அதை துறையில்லாத அமைச்சராக வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அந்த அளவு இவர்களுக்கு நெருங்கிய உறவு உண்டு. அதை இப்போ இவருக்கு அப்போ தெரியுமான்னு தெரியலை. நான் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், அப்போ இவர் அரசியல்லாம் உற்று நோக்கி இருக்க மாட்டார். இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே சார், இப்போ அதாவது குறிப்பாக காங்கிரஸ் மீது இவ்வளோ விமர்சனங்கள், ஏன்னா ஒன்றா கூட்டணி, நண்பர் ராகுல் காந்தி அப்படியெல்லாம் பேசப்பட்ட ஒரு இயக்கம். ஆனால் காங்கிரஸ் மீது இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கிறாங்களே தேர்தல் முடிந்த பிறகு, தாவேகா கூட அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு. இது இந்த வசை சொற்கள் எல்லாம், அதாவது தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா கட்சிகளிலும் மாறி மாறி வசை மாறி பொழிவதற்கு காரணமே ஒரு பொறாமை, ஆற்றாமை. ஒன்று, அதை நாம் ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்கு போய்விட்டோம், ஆட்சியை பிடிக்க முடியாமல் போயிட்டோம். அதுவும் தலைவரே தோற்று விட்டார். எதிர்கட்சி தலைவராக அவர் வர முடியவில்லை, பொதுச் செயலாளரும் தோத்துட்டார், துரைமுருகன். இப்படி இன்னும் பல பெருந்தலைகள்லாம் தோற்று போயிட்டாங்க. அப்போ ஒரு ஆற்றாமை, நாம் இருந்து அதிகாரம் செலுத்திய இடத்துல இந்த புதியவர்கள் வந்து விடுவதா அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸ் கூட இருந்தது அப்படியே ஒருவருக்கு ஆட்சி கிடைக்கலன்னா அவர்களும் அப்படியே துறவரம் பூண்டுறன்னு இல்லை, காற்றுள்ள போதே தூற்றி கொள்வார்கள். தனக்கு ஒரு அமைச்சரவையில் சேர ஒரு வாய்ப்பு வருது, சேர்ந்துக்கிட்டாங்க. இதில் போற்றுவதற்கும் தூற்றுவதற்கும் ஒன்றும் இல்லை. தேர்தல் கூட்டணி என்பது அந்த தேர்தலோட முடிஞ்சது. ஒருவேளை திமுக ஆட்சியை பிடிச்சிருந்தா திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அவங்க ஆதரவு தந்து இதே அமைச்சரை வாங்கியிருக்கலாம், வாங்காமல் கூட சும்மா கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் திமுக வந்து அமைச்சரவையில் சாத்தியமா மற்ற கூட்டணி கட்சிகளை சேர்க்கிறது? இதற்கு முன்னே கொடுக்கல. 2006-11 காலகட்டத்தில் காங்கிரஸ் தயவோடு தான் ஆட்சியை நகர்த்திக்கிட்டு போனாங்க. பாமக விட்டுட்டீங்க பாருங்க. பாமகவும் அன்னைக்கும் மறந்துட்டு. ஆனால் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கல. ஏனென்றால் மத்திய அரசில் இவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள், மாநில அரசில் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அதே போல் பாமக தயவில் ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சியின் கடைசியில் ஒரு காடுவெட்டி குறும்பு இதெல்லாம் வழக்கு போட்டு சிறையில் அடைத்த இந்த இதெல்லாம் நடந்தது. சார், நீங்கள் சொன்னது மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முழக்கம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதானே ஒரு கோஷமாகவே பேசினாங்க. ஆமாம், இது இந்த முழக்கத்தை வந்து இவர்கள் பின்பற்றுவதற்காக சொல்வதில்லை. இவர்களுடைய எல்லா முழக்கமுமே ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம் செய்வோம். அதுபோல் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் அது தன்னாட்சி. அவங்க சுயன்னு சொல்லி சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, தன்னாட்சி. இது எதையுமே இவர்கள் கடைப்பிடிப்பதில்லை. அதை நாம் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ அதாவது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது திமுகவுக்கு முதுகுல குத்துனவங்க தான் காங்கிரஸ் கட்சி, தாவேக்காவையும் முதுகுல குத்த வாய்ப்பு இருக்கு, முதல்வர் சார் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க. இது ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுத கதை. அவர்களால் மத்தியில் ஆட்சியிலிருந்து, நாட்டின் பெரும்பான்மையான மாநிலங்களில் ஆட்சியில் இருந்து, இந்த தமிழ்நாட்டு மக்களின் மனங்கவரும் வகையில் நற்செயல்களை செய்து நல்ல உறுதிமொழிகளை கொடுத்து மனத்தை கவர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. இப்போ கட்சியை தொடங்கி 2 ஆண்டுகளே ஆன விஜய் பிடித்து விட்டார் என்று ஒரு ஆற்றாமை. நீங்க சொல்றத பார்த்தா தமிழிசை அக்கா எல்லா இடத்துல பிரச்சாரத்துக்கு போனாலும் தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும்னு சொன்னவங்க அவங்க. இது வரைக்கும் தாமரை அந்த அதிக இடங்கள்ல மலர முடியல. ஆனா வந்து விசில்லாம் இது வந்து கூட்டம், ரசிகர் கூட்டம், ஓட்டாவாது, கூட்டம்லாம் ஓட்டாகுமா அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்க இடத்துல வந்து மொத்தமும் ஓட்டாயிட்டு இருக்கு. இப்போ அது காரணம் தான் தாமரை மலராததற்கும், உண்மையிலே தாமரைன்னா பாஜக, உண்மையிலே தமிழ்நாட்டில் தாமரை பூ மலராததற்கும் ஒரே காரணம் இயற்கை வள கொள்ளை. ஆற்று மணலை அள்ளிடுறாங்க, குளத்து மண்ணை வெட்டிட்டு போயிடுறாங்க, மலைகளை உடைச்சிருந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் இப்போதைக்கு ஒரு 30 ஆண்டுக்கு முன்னே பூ உலக சொர்க்கம் என்று சொல்லலாம். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, பழைய படங்களில் பார்க்கலாம். எல்லாமே பழைய படங்களில் தான் இந்த தமிழ்நாட்டு செழிப்பு வளங்கள் எல்லாம் பார்க்க முடியும், நேரில் பார்க்க முடியாது. அப்படி ஒரு பாதி மலையை வெட்டி காணாம வராது. அப்போது அந்த அங்கே மலையாளத்தில் தண்ணீருக்கு வந்து பேரே வெள்ளம். வெள்ளம் ஏனென்றால் நாமெல்லாம் மழை பெய்யும் போது ஆற்றில் ஓடையில் தண்ணீர் எடுப்போம், மற்ற காலம் நிலத்தடி நீர் தான் எடுத்தாகணும். ஆனால் அவர்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் வீட்டுக்கு பின்னும் முன்னும் பாய்கிற அந்த ஓடுகிற கால்வாயிலே
வாய்க்காலிலேயே தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். அதான் வெள்ளம், மழை பெய்து வெள்ளமாக எப்போதும் செல்வதால் தான் அதற்கு வெள்ளம். அப்படி இருந்த மாவட்டத்தை இப்போ தமிழ்நாட்டிலே மிக மோசமாக இயற்கை வள கொள்ளை அங்கே தான் நடந்திருக்கிறது. இது மாநில அரசு மட்டும்தான், திமுக மட்டும் செய்யவில்லை, மத்திய அரசும் இதற்கு உடந்தை. எப்படி ஆட்சியில் இல்லாத அரசு எப்படி உடந்தை என்றால் அங்கு இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய அந்த பெருநிறுவனங்கள் அதானி, அம்பானி, அகர்வால், டாட்டா, இந்த 4 பெருநிறுவனங்கள் பெரும்பாலும் கனிம வளம், சுரங்கம், துறைமுகம், பெரிய பெரிய கட்டுமானம் இப்படி தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்றன. அவர்களுக்கு கல்லும் மணலும் தேவை. அதற்காக தமிழ்நாட்டில் தங்கு தடையின்றி கனிம வளங்களை வெட்டி எடுத்து சென்றார்கள். குறிப்பாக இந்தியாவிலே மிகப்பெரிய சரக்கு துறைமுகம், சரக்கு பரிமாற்ற துறைமுகம் என்கிறார்களே கேரளத்தின் விழிஞம் துறைமுகம், அதற்கு மத்திய அரசின் ஆதரவுடன், கேரள அரசின் ஆதரவுடன், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் ஆதரவுடன், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஆதரவுடன் 5 ஆண்டுகளும் தடையின்றி கற்கள் கொண்டு செல்லப்பட்டன. அது கேட்டால் இப்படி போகிறது என்றால் எல்லாம் சட்டப்படியாகத்தான் போகிறது என்று துரைமுருகன் மிகவும் மகிழ்ச்சியாக விளக்கம் அளித்தார். ஓகே சார். இப்போ அதாவது நேற்றைய தினம் தான் திரும்பவும் வரேன். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச, இப்போ நம்ம தோத்துட்டோம்னு நினைக்காதீங்க, இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி நம்ம தயவால் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம அதுக்கு முன்னாடி விமர்சனம்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, நடந்துகிட்டு இருக்கதே நம்ம ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்க்க? இது ஏழாவது ஆட்கள் இப்படி எங்கள் தயவில் தான் உங்கள் ஆட்சின்னு சொல்லுவது. இவர்கள் நல்ல எதிர்க்கட்சியானால் எதிர்த்து அரசின் தவறுகளை எதிர்க்க வேண்டும், அல்லது இந்த அரசே சரியில்லை என்னும் போது எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆளுங்கட்சி வாக்களிக்கும், இந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆதரிப்பார்கள், அதை ஆதரிக்கும் உறுப்பினர்களும் ஆதரிப்பார்கள். அதிமுக கூட ஆதரித்தது. இந்த எதிர்க்கட்சி வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் புறக்கணித்து வெளியே போனது. இது என்ன எதிர்க்கட்சி? ஒரு எதிர்க்கட்சியினர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அந்த வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களித்தால் தெரியும். இது அவர்கள் தானாக போனது இந்த அரசுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்ததற்கு சமம். அதாவது எப்படி அதிமுக ஆதரவு கொடுத்துவிட்டு இன்று அதன் பயன் இல்லாமல் வெளியே கிடைக்கிறதோ, அதே போல் திமுகவும் இந்த அரசை மறைமுகமாக ஆதரித்துவிட்டு, ஆனால் அதனால் பயனொன்று அடைய முடியாது, வெளியே இருந்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதான். ஓகே சார். அதாவது மாணிக்கம் தாகூர் எம்பி, மாணிக்கம் தாகூர், ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிகம் அடிப்பட்ட பேர் மாணிக்கம் தாகூர். அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, அளந்து பேசியிருக்க வேண்டும் உதயநிதி அவர்கள். திமுக இளைஞரணி கூட்டத்தில் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அளந்து பேசியிருக்கணும், கொள்கையெல்லாம் குப்பையில் போட்டுட்டு அதிமுக ஆட்சி அமைக்க துடித்தவர் தான் உதயநிதி அப்படின்னு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுக திமுக கூட்டு எப்போதும் அது, ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் சேருவார்கள். அதை பல தேர்தல்களிலே பார்க்கிறோம். இவர்களுடன் கூட்டணி வைப்பவர்கள் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்ததால் ஏமாந்திருக்கிறார்கள் பல முறை. அதாவது வாக்களிக்கும் போது அதிமுக தன்னுடன் உள்ள கூட்டணிக்கு வாக்களிக்க திமுகவுக்கு அளித்துவிடும். திமுகவினர் அதே போல் கூட்டணியில் உள்ளவர்களை புறக்கணித்துவிட்டு அதிமுகவுக்கு வாக்களித்து விடுவது, இது காலகாலமாக நடப்பது. அதேபோல் இப்போது இருவரும் ஆட்சியில் இல்லாத ஒரு சூழல் வரும்போது நாம் இருவரும் சேர்ந்தாவது ஒரு ஆட்சி அமைத்து விடலாமா? ஏன்னா புதிதாக ஒரு ஆட்சியில் வருவதை, இவ்வளவு நாளும் அந்த பொதுப்பணத்தை தின்றதை, ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததை, அச்சுறுத்தியதை, நிலங்களை கைப்பற்றியதை, கோவில் சொத்துக்களை கையகப்படுத்தியதை, இதெல்லாம் உடனே இழந்துவிட இவர்களுக்கு மனம் இல்லை. ஓகே சார். இப்போ அதாவது அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார், விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக, திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் உறுதியாக இருந்துச்சு, தொண்டர்கள் துவண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் மீது வந்து பழி சுமத்துகிறது திமுக அப்படிங்கிறாங்க. பாஜக இதில் சொல்லி பயனில்லை. ஏன்னா ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர்கள் கூட காங்கிரஸுக்கு நேராக 5-6 பேர் வந்திருந்தால் காங்கிரஸ் வேண்டாம், நாங்கள் வந்து கொள்கிறோம் என்று இணைந்திருப்பார்கள். அதற்கு இங்கு வாய்ப்பில்லை. ஒரு கொள்கை முரண் கொண்ட எதிரிகள் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும், காங்கிரஸும் பாஜகவும் மத்தியில் கொள்கை எதிர்க்கட்சிகள், கொள்கை முரண் கொண்டவர்கள். ஆனால் அதே காங்கிரஸையே பல மாநிலங்களில் துண்டாடி பாஜக ஆட்சி அமைத்துள்ளது.
அதையும் நாம் கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு ஆட்சி அமைப்பது பாரதிய ஜனதா இல்லை, இன்னொரு கட்சி. அதில் போய் அவர்களுடன் நாம் ஒட்டுவதற்கான எண்ணிக்கையும் இல்லை. அதனால் நின்று கொண்டார்கள். ஆனால் திமுகவும் அதிமுகவும் தவக வந்துவிடக்கூடாது என்று நாம் இருவரும் சேர்ந்து விடலாம் என்று அது சதி திட்டம் தீட்டியதாக அந்த கூட்டணியிலிருந்து திமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்களே தலைவர் கூட சொல்றாரு, வெளிப்படுத்தி விட்டார்கள். சார் அப்புறம் இன்னொன்று நன்றி கேட்டு பேசுகிறார் உதயநிதி. திமுக அதிமுகவின் திட்டத்தை உடைத்தால் எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி. பாஜகவுக்கு சாதகமாக முடிவு எடுப்பதற்கு ஆளுநரின் மறைமுக ஒத்துழைப்பு இருந்துச்சு. வெளியில சொன்னா தப்பாயிடும் என்பதால நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு. ஆளுநர் பாஜக சொல் கேட்கிறாருன்னா மத்திய அரசு சொல் கேட்பாரு. இதுல ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி அமைக்கும் போது ஆளுநர் தன் எண்ணப்படி அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்க முடியாது. அது மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கட்டாயம் கூப்பிட்டாக வேண்டும். தேவையான எண்ணிக்கையை பெற்ற போது அவர் கூப்பிட்டு இருக்கிறார். அதே போல் மனம் வந்து ஆட்சி அமைக்க அழைத்தார். பதவி ஏற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். இன்று வரை எந்த இடைஞ்சலும் இல்லாமல் தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சார் இடைஞ்சல் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எங்க பாரு இந்த தொடர் கற்பழிப்பு, நிறைய குற்றச்சாட்டுகள் விஜய் அவர்கள் அரசின் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட கோவையில் 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார், நாம் பார்த்தோம். அதே போல் திருச்சி நர்சிங் மாணவி மருத்துவமனை, அதாவது படிக்கக்கூடிய மருத்துவமனையிலே இறந்து போகிறாங்க, போராட்டங்கள் நடக்குது. ஒரு புறம் இரவு நேரங்களில் மின் தட்டுப்பாடு, கரண்டை கட் பண்ணுறாங்க, இதுக்கு தான் மாற்றமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் விஜய்க்கு ரொம்ப நிறைய எல்லா சைட்லேருந்தும் நிறைய எதிர்ப்பு வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்ப்பு அதாவது ஆட்சி சட்டம் ஒழுங்கு, போக்கு, மாநில நிலவரம், குற்ற செயல்கள், இதெல்லாம் அதை எடுக்கிற நடவடிக்கையில் அதன் போக்குகளை மாற்றலாம். இவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 இன்னைக்கு 24 15 நாள் ஆகுது. ஆனால் உள்ள போக்கு அப்படியே இருக்கும். அந்த ஒவ்வொரு குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதிலிருந்து தான் அந்த குற்றங்களை நிறுத்துவதற்கான ஆணை. இல்லை நிறைய பிரச்சனைகள் நம்ம இது பண்ணுவோம். ஒரு இதே கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி கற்பழிப்பு நம்ம பார்த்தோம் திமுக ஆட்சியில். அது ஒரு சில நாட்கள் பொறுத்து குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு அதே இடத்துல, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க தான், ஒரு பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தைய, அதாவது 5வது தான் படிக்குது அந்த குழந்தை, அந்த குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டாங்க. அன்று இரவே குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் பாவம் ஓடும்போது கால் உடைஞ்சிருச்சு, இன்னொருத்தர் நீதிமன்ற காவலில் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள், அதுவும் பாலியல் குற்றங்களில் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், சிறுமிகள் வன்கொடுமை, இந்த சிறுமிகள்கிட்ட என்ன பாலியல், இதெல்லாம் மனித நேயமற்ற ஈவு இரக்கமற்ற கொடுஞ்செயல்கள். இத்தகைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுத்தாக வேண்டும். அந்த தண்டனையை பார்த்துத்தான் அடுத்தவர்களுக்கு அச்சம் வர வேண்டும். இப்படி செய்தால் நம் வாழ்வு முடிந்துவிடும் என்று அச்சப்பட வேண்டும். அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் குற்றங்கள் குறைய வேண்டும். இது கடந்த காலத்தில் இல்லை. திமுக ஆட்சியில் இந்த குற்றவாளிகளுக்கு அச்சமே இல்லை. குடிப்பதை தட்டி கேட்டால் குடும்பத்தோடு கொன்றார்கள். அதுபோல் குடித்துவிட்டு 3 வண்டிகளில் எடுத்துக்கொண்டு போய் ஊர் புகுந்து வெட்டினார்கள். அந்த வெட்டியவர்களையாவது முகம் காட்டுகிறார்கள் என்றால் குல்லா போட்டு அழகாக அழைத்து வந்து முகத்தை காட்டாமலே கொண்டு ஆஜர்படுத்துகிறார்கள். அது வழக்கு என்ன ஆயிற்று என்று இன்று வரை தெரியவில்லை. இப்படி குற்றங்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை தான் குற்றத்தை குறைக்க வேண்டும். அது தவிர சட்டங்களால் குறைக்க முடியாது. சார் இன்னொரு விஷயம், அதாவது நம்ம ஊர்லலாம் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, அதாவது அந்த பொண்ணு பாரு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போட்டால் வந்து பின்ன இது மாதிரிலாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற பேச்சு இன்னமும் ஆண்கள் மத்தியில் இருக்குது இல்லையா? ஆமாம், இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு 10 வயது சிறுமி, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை போடுற அந்த ஆடையில் என்ன ஆபாசத்தை கண்டாங்க? அதே மாதிரி இன்னைக்கு 70 வயது பாட்டியும் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. அந்த 70 வயது பாட்டியோட உடையில என்ன ஆபாசத்தை பார்க்குறாங்க? இது ஒரு பண்பாட்டு சீர்கேடு. அதாவது தொடக்க காலத்தில் இந்த பாலியல் ஈர்ப்பு, அந்த வேட்கை,
இதெல்லாம் தணிப்பதற்காகத்தான் திருமணம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று அவர் அவன் அவளுடன் மட்டுமே இருப்பது அது ஒரு குடும்பமாக ஆகும். அது வரைமுறையின்றி இருக்காது, ஒரு வரம்புக்குட்பட்டு இருக்கும். இதன் அடிப்படையில் தான் குடும்பம், சமூகம், வாழ்வு, உலகம் இதெல்லாம் இயங்குகிறது. இது போக மாற்றி போவதற்கு பல்வேறு இந்த பண்பாட்டு சீர்கேடுகள் இதுதான் காரணம். முதலில் திரைப்படம் இருந்தது, அதன் பிறகு தொலைக்காட்சி, இப்போது தொலைபேசி. ஆமாம், தொலைபேசி, செல்பேசியில் கட்டற்ற பாலியல் வக்கிரங்கள், காட்சிகள் இதெல்லாம் வருகிறது. இது ஒரு தூண்டலாக அமையும். அதனால் பிற நாடுகளில் உள்ளது போல் இதை கட்டற்று அந்த காட்சிகளை காணுவதை தடை செய்ய வேண்டும். அதில் காண்பவர்களை அதெல்லாம் கண்காணித்து அவர்களால் தான் குற்றம் நிகழ்கிறது அதை உறுதி செய்து இதை பார்த்ததனால் இத்தகைய குற்றம் செய்திருக்கிறான், அப்போ இவன் வேண்டுமென்றே செய்திருக்கிறான் என்று கடும் தண்டனைகள் கொடுக்க வேண்டும். ஓகே சார், நீங்கள் சொல்வது போல் அதாவது இந்த மாதிரி அந்த பாலியல் குற்றங்கள்லாம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், தாவேக அரசாங்கமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த அரசாங்கம் வருவதனாலேயோ அந்த இதை நிறுத்துறது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அப்படி தானே? ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று, சுய ஒழுக்கம், தன்னோட சுய ஒழுக்கத்தை எப்படி ஒருத்தன் எப்போ கட்டுப்படுத்துறானோ அப்போதான் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறையப்படும். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் சொல்றது கரெக்டா? சரிதான். திருமண உறவு, திருமணம், குடும்பம், ஒருவனுக்கு ஒருத்தி, தன் மனைவியை தவிர மற்ற எல்லாரையும், தாய், தங்கை, பிள்ளை, இந்த உறவு முறைகளில் பார்த்து விட்டாலே அந்த பாலியல் குற்றங்கள் மொத்தமும் நின்றுவிடும். அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தது. யாரையாவது பார்த்தால் அம்மா, தன் மகள் வயது உள்ள பிள்ளையை கூட அம்மா, தாய் என்று தான் அழைப்பார்கள். இப்போது அப்படி இல்லை. ஓகே சார், இன்னும் நிறைய பேரோட ஒரு குரலாக இருக்கிறது, நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குது, இதுக்கு நீங்கள் விபச்சார விடுதியை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த குற்றங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற குரல்களும் எழுப்பப்படுது. இல்லை, அதை ஏற்க முடியாது. அதாவது ஒரு பக்கம் நடக்கும் குற்றங்களை தடுக்க அது அந்த விடுதியில் நடப்பது அதுவும் குற்றம்தான். அங்கு சென்று அவர்களுக்கு நடந்தால் அது குற்றம் இல்லையா, அதுவும் குற்றம்தான் சார். இருக்கமா அந்த ஆசையில் இந்த குழந்தைகளை போயிட்டு இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்றதுக்கு அந்த மாதிரி காசு கொடுத்துட்டு போயிட்டு போறாங்க. நாடு நிம்மதியா இருக்கும்ல சார்? போக வேண்டாம், அவனே ஒரு திருமணம் செய்துவிட்டு அங்கே திருமணம் செய்யாதவர்கள் குற்றத்துல மாட்டல, திருமணம் செய்த வயதானவர்கள் தான் நிறைய பேர் குற்றத்துல மாட்டுறாங்க. அப்போ அதான் பெற்றோர்கள், அந்த மனைவி, உடன் பிறந்தார், இவர்கள் அவர்களை நல்வழி காட்டி வளர்த்திருக்க வேண்டும், நன்னெறியில் வாழ்க்கையை செலுத்த செய்திருக்க வேண்டும். அந்த தவறு தான் இப்படி திசை மாறி போக வழியாகிறது. ஓகே சார், அதாவது தாவேக அமைச்சர் சொன்னார், இவங்க இருவருக்கும் கொடுக்க போகிற தண்டனையில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு யாரும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது, இந்த திருச்சி மேட்டரை பேசியே ஆகணும். திருச்சியில் மருத்துவ கல்லூரியில் செவிலியர் படிக்கக்கூடிய பெண், அந்த பெண் மூக்கில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சைக்காக இருக்க சொல்லி மருத்துவர்களோட அலட்சியத்தால் உயிர் போயிருக்கு. ஏன்னா ஒரு செவிலியர் படிக்கக்கூடிய செவிலியர்களையே உள்ள அந்த கூட படிக்கிற பெண்ணை பார்க்க விடலை, பெற்றோர்களை பார்க்க விடலை, போராட்டங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாட்டு மருத்துவமனைகள், அதனுடைய சிகிச்சை முறைகள் எல்லாமே மிக அலட்சியமாக இருக்கிறது. நானே நேரில் எங்கள் தந்தை விபத்தில் சிக்கி பாளையங்கோட்டை, அதாவது தமிழ்நாட்டிலும் வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் நல்லா இருக்கும் எல்லாம், பள்ளி, அரசு நிர்வாகம், மருத்துவமனை, ஆட்சி, அரசு அலுவலகங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அங்கேயே பார்த்தோம், சனி ஞாயிறு ஆகிவிட்டால் விடுமுறை தான், ஆள் இருக்காது, கூப்பிட்டு வரமாட்டார்கள். நாம் அதுக்கப்புறம் திங்கட்கிழமை தான் பார்க்க முடியும், உயிர் போகிற கதையாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அது நான் பொதுமக்களுக்கு தான் எப்படின்னு நினச்சேன், ஒரு அதை செவிலியர் மாணவிக்கே இப்படி தான் இருக்கும்போது போராட்டம். செவிலியர் கூட படிக்கக்கூடிய செவிலியர் மாணவிகள் எல்லாம் கண்ணீர் விட்டு போராடுறாங்க. இன்னும் அதுக்கான ஆக்ஷன், அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு, எல்லார்ட்டையும் பேசிட்டோம், ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாணவிக்கு என்ன நிலை என்பது அந்த
மருத்துவம் அளித்தவர்கள் அல்லது மாணவியின் உடன் இருந்தவர்கள் இவர்கள் ஓரளவு உணரலாம், நமக்கு தெரியவில்லை. ஓகே சார், கண்டிப்பாக ஏதோ அவங்கள ஒரு தக்க நியாயம் கிடைக்கணும். ஏன்னா மாற்றம் வேணும், எல்லாரும் முழங்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் முழங்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் மாற்றம் வேணும் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் சார், உங்களை நம்பி தான் சார் வாக்கு நாட்டையே கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த போராட்டத்தில் ஒரு குரல். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் அதே குரல். நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் அலையில் ஒரு பையன் போயிட்டான், அடிச்சுட்டு போயிட்டான். அந்த அம்மா அழுவுது, விஜயண்ணாக்கு ஓட்டு போட சொன்னானே என் பையன், நான் போட்டனே அப்படின்னு அழுகுறாங்க. இன்னைக்கு அதோட முக்கிய செய்தி, வில்லிவாக்கம் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய தொகுதியில் ஒரு பொண்ணு நேற்று காணோம். இது அதாவது ஒரு காலத்தில் அந்தந்த ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு குடும்பம், ஊர், அந்த முறையில் சமூகங்கள் அமைந்திருந்தது. இன்னைக்கு தொழிலுக்காக, படிப்புக்காக, வணிகத்துக்காக, வேலைக்காக பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போகிறோம். போய் அங்கேயே நிலையாக இருப்பதானா இல்லை, 10 நாள் இருக்காங்க வந்துடுறாங்க. இருப்பவருடைய நண்பர் வர்றாங்க, யார் எங்கே வாரா போகிறா இதெல்லாம் தெரியலை. அதுபோல் பெண்கள், ஆண்களும் பெண்களும் சமமாக பழகுதாங்க. தொட்டு முந்தியெல்லாம் கிட்டே நிற்க முடியாது, ஏன் நீ இங்கே எதுக்கு வந்தான்னு கேட்பாங்க. இப்போ தொட்டு பழகுதாங்க, பேசிச்சிருக்காங்க, அது சண்டை போட்டுக்கிட்டுதாங்க. கிட்ட போய் நாம் கேட்டால் இதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க எங்களுக்குள்ள அப்படிங்காங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அடித்து போட்டுருதான், வெட்டி போட்டுருதான், அப்படியே இருக்குது. அதனால் ஒவ்வொருவரும் அந்த பழகுதல் தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டோடு பழக வேண்டும். சமூகத்துக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. சமூக காவல், சமூகத்துக்கு பயந்து ஊர்களிலெல்லாம் குற்றங்கள் குறைய நடக்கிறது. நகர்ப்புறத்தை விட ஊர்ப்புறங்களில் குற்றங்கள் குறைவு. அதற்கு காரணம் சமுதாய காவல்துறை இல்லை. அந்த சமுதாயத்தில் யாராவது பார்த்து விடுவார்களே, அடிப்பார்களே, சொல்லி விடுவார்களே என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. நகர்ப்புறத்தில் அது இல்லை. அதனால தான் வீட்டை விட்டு சின்ன பிள்ளைகளை கூட வெளியே விட முடியலை. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஊர்லலாம் 5 படிக்கும் போதெல்லாம் 2 கிலோமீட்டர் நாமே நடந்து போய்விட்டு படிச்சுட்டு வருவோம். இங்கே அப்படி இல்லை, 8, 10 படிக்கும் வரைக்கும் பிள்ளைகளை கொண்டு தான் ஊட்டிட்டு தான் வர வேண்டியிருக்கு. காரணம் கடத்தி விடக்கூடாது என்ற ஒரு அச்சம்தான். அது நான் ஒரு தந்தையாக இருந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். சார், இறுதியாக ஒரு விஷயம் கேட்குறேன். குறிப்பாக இந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது தாவேக்கா ஆட்சியில்? சட்டம் ஒழுங்கு, அதாவது அரசின் அட்டூழியம், அத்துமீறல், அரசு அதிகாரிகளின் அத்துமீறல், இந்த தேவைக்கு ஆட்சியாளர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அவர்களின் அதிகார துஷ்பிரயோகம், இதுதான் இன்னும் நடக்கவில்லை. ஏன்னா இது 15 நாள் தான் ஆயிருக்கு. மற்றபடி காவல்துறையினர் முன் இருப்பது போலே தான் இருக்காங்க. அலட்சியமாகவும் பொறுப்பில்லாமலும் அப்படி இருப்பது தான் நேற்று உள்ள ஒரு மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பேட்டி காட்டுது. ஆமாம், அவர்கள் ஊரில் தெரியும், ஒரு உயிரிழந்த ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் மிகவும் அதாவது எண்ணெய் தேய்க்காத தலையோட, கலைந்த தலையோட, பகட்டு இல்லாத ஆடைகளோட போய் கொஞ்சம் தலை குனிந்துக்கிட்டு கையெல்லாம் கட்டிக்கிட்டு அமைதியாக இருந்து தான் வருவாங்க, எத்தகைய பெரிய ஆள் போனாலும். ஆனால் இவங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு எதிராக நடந்த குற்றத்தை பற்றி சொல்லும்போது இப்படி ஆகிட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அமைதியாக சொல்லாமல் இடையிடையே சிரிச்சுக்கிட்டும் அது சொன்னது தமிழ்நாட்டில் பெருமளவில் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.